நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசி என்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான். நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு தொழில் கொஞ்சம் அப்படியே ஆட்டங்கன்ற மாதிரி இருக்கும். இப்போது சமீபமாக 2-3 ஃபார்மா இண்டஸ்ட்ரி, நியர்பையாக 2-3 ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஆந்திராவிலிருந்து, ஹைதராபாடு, அதே போல் செகந்திராபாத்து,
இன்னும் சொல்லப்போனால் பெங்களூர், ஹோசூர், அப்புறம் ஈரோடு, இந்த மாதிரியான இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இதெல்லாம் கும்பராசி மண்டலம். அப்போது இங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மாத்திரை உற்பத்தி செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருப்பாங்க. அல்ல ஹாஸ்பிட்டல்ஸு ரிலேட்டடாக மருத்துவ உபகரணங்கள், அந்த டியூப்ஸு, கியூப்ஸு, ஸ்கேனிங் மிஷின்ஸு, என்ன வேணாலும் இருக்கலாம், லேபு டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டது. இவங்களாம் அதிகமாக அந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த தொழில் செய்யக்கூடியவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கக்கூடியவங்க. ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மெடிக்கல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், C&F இருக்கலாம், ஏஜென்சியாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, டாக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவங்க. இதில் நிறைய ரிலேட்டடாக நமக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கு. நான் போன பதிவிலே சொன்னேன், நமக்கு இப்போ எந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ட்ரபுளாக இருக்குது, இப்போ எந்த இண்டஸ்ட்ரியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம தெளிவாக சொன்னோம். இவங்க தான் நமக்கு கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு கூட நம்ம ஆணித்தரமாக அவங்க பேர் சொல்லியே நம்ம சொல்கிறோம். அப்போ மிதுன ராசி என்பர்களே பொதுவாக அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மருத்துவ கல்லூரிகள், அது டீன் காலேஜாக இருந்தாலும், யூனிவர்சிட்டியாக இருந்தாலும், அல்லது எய்டேடாக இருந்தாலும் சரி தான், அல்லது கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய டீனாக இருக்கலாம், ப்ரொஃபஸராக இருக்கலாம், உயர் அதிகாரிகளாக இருக்கலாம். இப்போ மருத்துவ கல்லூரிகள். அப்போ இதை போல் உலகம் முழுவதும் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது எந்த வேலை செய்கிறவங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, மெயினாக தொழில் அமைப்புகள் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த 10ஆம் இடத்தில் பாவி இருக்க வேண்டும் என்பது சரி. ஆனால் இங்கே சனி பகவான் கேந்திரம் ஏறி உங்களுக்கு 3-12ங்கிற பாவத்தை அவர் தொடர்பு கொள்கிறார். 2ஆம் பாவத்தையும் சனி பகவான் தொடர்பு கொள்கிறார். உண்மையிலே சொல்கிறேன் மிதுன ராசி அன்பர்களே, இப்போ புதுசாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் முளைத்திருக்குமேயானால், இல்லை ஒரு 2 வருஷமாக 3 வருஷமாக தொடர்ந்து எதிரிகளால், எதிரிகளால் உபத்திரங்கள், தொந்தரவுகள் இருக்குமேயானால், அல்லது மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும், சின்ன பரம ஏழையாக இருந்தாலும், வெளிநாடுகளில் வசிப்பவராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் பண பிரச்சனைகள், பண சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு இருப்பீர்களே ஆனால் எழுதி வச்சுக்கோங்க மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல முறையில் இந்த சனி வக்ரம் உங்களை வாழ வைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த சனி பகவானை பேஸ் பண்ணி நீங்கள் சில வழிபாடுகள் செய்ய வேண்டும். நேரடியாக சனி பகவானுக்கு செய்யாமல் உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் அந்த சனிக்கு உரிய ஸ்தலங்கள் அதை கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த மாதிரி சனி பகவானை பேஸ் பண்ணி நீங்கள் ரெமெடி எடுத்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் கஷ்டம் வேண்டாம், கவலை வேண்டாம், இன்பம் அதிகரிக்கும், ஃபஸ்ட்டு நிம்மதி பிறக்கும். சார் நீங்கள் பணக்காரனாக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், பணங்காசு எதுவுமே வேணாம், நிம்மதி வேண்டும். இப்போ நிறைய மிதுன ராசி அன்பர்கள் மட்டும் என்ன சொல்ல, நான் மாத்திரை போட்டு தான் சார் தூங்குறேன், அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, சுத்தமாக தூக்கமே வரமாட்டேங்குது, விடிகாலம்புற 3 மணி 4 மணி ஆகிடுது நான் தூங்குறதுக்கு, கண்ணுலாம் எரியுது, எழுந்தா கண் எரிச்சலாக இருக்குது, உடம்பே கெட்டு போய்டும் சார் தூக்கம் இல்லைன்னா, சும்மாவா? அப்போது இந்த மாதிரி டிப்ரெஷன்ஸாக இருக்கலாம், மனக்கவலைகளாக இருக்கலாம், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வேலை நிமித்தமாக வருமானம் குறைஞ்சி போச்சு, வருமானம் இல்லை, இப்படி பல கஷ்டங்கள், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, மெயினாக தொழில் அமைப்புகள், பிஸ்னஸ்ஸு, குடும்பம், இதில் கவலையை இழந்து தவிக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள்,
கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு. சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனது அருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.